இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். அமீர் ஆலம்ங்கிற பேர் வந்து இங்கே தொழுவிக்கார், இமாமா இருக்கார். இவர் தான் நம்மளோட வீடியோ பார்த்து போட்டு, அதுவும் பக்ராவில் நம்ம கல்யாணம் போட்டிருந்தோம், அதை பார்த்து போட்டு இங்கே இன்வைட் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட கேட்போம் எவ்வளோ காலம் இருக்கார் இங்கே, எப்படி இந்த பள்ளிக்கு வந்தாருன்னு சொல்லி. It's a wonderful experience. I can say it's a combination of architectures. If you see this area, there is a mimbar. It represents architecture, Turkish architecture, and the mimbar is Turkish architecture, and the mihrab is also just like a Moroccan architecture. இது வந்து இமாம் கொத்துபா செய்கிற மிம்பர் பாருங்கள் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. வித்தியாசமான டிசைனில், துர்க்கிஷ் டிசைனில், அதுவும் துர்க்கிஷ் டிசைனில் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு ஃபேரிஸ் யூடியூப் சேனல். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால், ஒரு அழகான பள்ளிவாசலை பார்க்க வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் ஒரு பள்ளியில் வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்து போட்டு இங்கே வந்து தொழுவிக்கிற இமாம் வந்து எங்களை கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க இந்த பள்ளியும் வீடியோ எடுக்கிறதுக்கு. இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். அவரையும் வீடியோக்கள் எடுத்துக்கருவோம். இந்த பள்ளி எப்போ கட்டியிருக்காங்க, இந்த பள்ளியோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி லேட் பண்ணாமல் எல்லாத்தையும் வீடியோவில் பார்ப்போம். வாங்க பள்ளிக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், இந்த மார்பிள் டிசைன் வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் டிசைனில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகாக இருக்கு. அவ்வளோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் டிசைனில் வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. மாஷா அல்லாஹ். பள்ளிக்குள்ளே போகலாம் வாங்க, பள்ளிக்குள்ளே போவோம். மாஷா அல்லாஹ், அவ்வளோ அழகாக இருக்குது பள்ளி. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உள்ளுக்கு போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், அவ்வளோ அழகாக இருக்குது பள்ளி. மாஷா அல்லாஹ், அந்த லைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மேலுக்கு இருக்கிற டிசைனையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது விண்டோவும் வந்து அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் டைல்ஸை பாருங்கள், இதுவும் எப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி. இந்த பள்ளிவாசலை பாருங்கள், அவ்வளோ பெரிய பள்ளி இல்லை, கணக்கான பள்ளி, சின்ன பள்ளி. இந்த பள்ளிவாசலில் விண்டோ நான் வந்து காட்டியிருப்பேன் பாருங்கள். இந்த விண்டோ வந்து இன்னைக்கு இது வந்து கத்தாரி டிசைனில் வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிற கிளாஸ் வந்து பெர்சியன் ஸ்டைலில் டிசைன் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டைல்ஸும் வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மாஷா அல்லாஹ், பள்ளிக்குள்ளே வந்துட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ற தொண்டை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், ஒன்று நினச்சிக்காதுங்க, சோம் இல்லை. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தூணில் வந்து டிசைன் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுவும் வந்து பலகையால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பெர்சியன் ஸ்டைலில். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெர்சியன் ஸ்டைலில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லைட் வந்து மாஷா அல்லாஹ் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுவும் வந்து ஒரு அழகான பள்ளிவாசல். மற்றது நான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க. இதில் பாருங்கள் வளைச்சி குர்ஆன் ஆயத்து இதில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. குர்ஆன் ஜும்மா இருக்குது தானே, குர்ஆனில் ஜும்மா என்ற ஆயத்து இருக்குது தானே, அதை வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பள்ளியில் வந்து பாருங்கள் மேலுக்கு வந்து அழகாக பெர்சியன் ஸ்டைலில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து பெரிய லைட், அவ்வளோ பெரிய லைட் வந்து இந்த மாதிரி லைட் வந்து நான் பேல்கத்தாரில் பள்ளியில் நான் வீடியோ போட்டிப்பேன், அதில் பார்த்துருப்பேங்க. அவ்வளோ பெரிய லைட் வந்து கிட்டத்தட்ட 12 சின்ன டோம் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலுக்கு நடுவில் பெரிய டோம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி அழகாக இருக்கு. அதே மாதிரி இந்த தூணை பாருங்கள், தூணும் வந்து 4 தூண் வச்சுருக்காங்க இந்த பள்ளியில். அவ்வளோ அழகாக தூணையும் வந்து பெர்சியன் ஸ்டைலில் பலகையால் ஊடால் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மெம்பர் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். துர்க்கிஷ் டிசைனில் வந்து
ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி பேர் கத்தார்லேயும் பள்ளியிலையும் நான் காட்டியிருப்பேன். இதே அளவுக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதே டிசைன்லாம் அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இப்படி மெஹராப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து வித்தியாசமான டிசைனில் வித்தியாசமான மொரோக்கன் துருக்கிஷ் ஆர்கிடெக்சர் டிசைனில் வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மெஹராப் இமாம் சொல்லியிருக்கிறது மாஷாலாண்டு நல்லா இருக்கு. இது வந்து இந்தியாவில் வந்து இமாம் இருக்கிறதுக்கு மற்ற எலக்ட்ரானிக் ரூம். இதில் வந்து இமாம் போகிறதுக்கு வெளியிலேருந்து உள்ளுக்கு வாரத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பள்ளிவாசல் வந்து கர்ராஃபாவில் இருக்குது. ஷேக் ஃபைசல் பள்ளின்னு சொல்கிறாங்க. சின்ன பள்ளி அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 1000 பேர்கிட்ட தொலைலும் என்று சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த சைட்டில் வந்து மேலுக்கு அதில் வந்து ஃபுல்லாக உமன் ஏரியா, லேடிஸு தொழுவுறதுக்கு. அதுவும் வந்து மற்ற இதுவும் வந்து உமன் தொழுவுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மேலுக்கும் கீழுக்கும் லேடிஸுக்கு வேறு என்ட்ரன்ஸும் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட இந்த பள்ளியில் தொழிலும். இது வந்து இந்த ஷேகுமார் வந்தால் இருக்கிறதுக்கு ஷோபா போட்டு வச்சுருக்காங்க. இந்த பள்ளியில் டிசைன்ட கலருக்கு ஏற்ற மாதிரியே இந்த காபட்டும் அதுக்கு ஏற்ற கலர் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படிக்குன்னு சொல்லி. அவ்வளோ அழகாக இருக்கு பள்ளிவாசல். மாஷா அல்லா, பள்ளிக்குள்ளே வந்தாலே ஒரு அமைதியான ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தான் பிரச்சனை, எவ்வளோ தான் கஷ்டங்கள் என்னதான் இருந்தாலும் பள்ளிக்குள்ளே வந்து 2 ரக்காத் தொழுவிட்டு அல்லாஹ்கிட்ட துவா கேட்டிங்கன்னா ஒரு மன அமைதியாக இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நான் பள்ளிக்குள்ளே வந்தாலே அந்த ஃபீல் இருக்குது தானே, ஒரு மன அமைதியான ஃபீலிங், ஒரு அழகான ஃபீலிங். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்களும் பள்ளிக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா உங்களோட மனநிலைமை எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பள்ளிவாசல் வந்து 2010 ஜனவரியில் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஷேக் ஃபைசல் அவங்க இந்த பள்ளி ஓப்பன் பண்ணிக்காங்க. இது வந்து கர்ராஃபா ஏரியாவில் இருக்குது. கட்டாயம் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிசைன் வந்து நான் பேர் கத்தால் எடுத்த பள்ளியில் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த பள்ளியில் தான் இந்த டிசைனை பார்க்குறேன் 2வது தடவை. நிறைய பள்ளியில் எடுத்திருக்கேன். இப்படி அழகான டிசைன் வந்து மற்ற பள்ளியிலையும் நல்லா இருக்குது டிசைன். ஆனால் இப்படி வித்தியாசமான டிசைன் பெர்சியன் ஸ்டைலில் வந்து செய்யலை. இந்த பள்ளியிலே செஞ்சுருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவர் நம்மளோட தோஸ்து. இவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு வர வீடியோ இருக்குது. நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம். இப்போ இந்த பள்ளி வந்து அவ்வளோ அழகான பள்ளி. ஹவுஸ் யுவர் It's a wonderful experience. I can say it's a combination of architectures. If you see this area is a mimbar, it represent architecture, Turkish architecture, and the mimbar is Turkish architecture, and the mihrab is also just like a Moroccan architecture. If you see the middle area of this building is a combination of Persian architecture. You can see these are the windows which can represent the Qatari architecture. It's a beautiful building, and all the chandelier and the ceilings, all the wooden work is wonderful. we see second time this masjid, right? No, this is my first time. First time we saw that one Per Qatar. Yeah, in Pal Qatar. Same similar design, same. Yeah, but that one is a very wonderful mosque. Yes. But it's in that mosque we saw the same member. Like Yeah, this, same member. Yes, yeah, yes, same design. Yes. Hmm. Other than there, it's a different mosque. Same, Okay. Carpets and the member, both the same. Same. Yeah. ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், மிஹராப் இல்லது அதே டிசைனில் ஒரு வித்தியாசமான டைல்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அந்த ஏரியாவிலும் இருக்குது. அண்ணாவிடத்தை 2 சைட்டுக்கும் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது டிசைன். ஆனால் இந்த பள்ளி வந்து பேர் கத்தார்லேயும் இருக்கிற பள்ளி. அது இதே டிசைன் இல்லை, அது வந்து வேறு. ஆனால் இது வந்து வித்தியாசமான டிசைன், அழகாக இருக்குது. எப்படின்னு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து அமீர் ஆலம். இவர் இந்தியாவை சேர்ந்தவர்.
லாஸ்ட் டைம் நம்ம ஃபோட்டோ வீடியோ பார்த்து போட்டு இங்கே வந்து வீடியோ போட சொல்லி இவர் தான் இன்வைட் பண்ணார். சரி இவர்கிட்ட கேட்போம். இப்போ இவர் வந்து இமாம் இருக்கார், முஸ்லிம் இருக்கார் இந்த பள்ளியில். இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணண்டா என்னென்ன வேணும், என்ன மாதிரி வெப்சைட்டில் போய்ட்டு எந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணுமெண்டு இவர்கிட்ட கேட்போம். இவர்கிட்ட ஹிந்தியிலே கொஞ்சம் பேசுவோம் அவர லாங்குவேஜில். சரியா? और कैसा है जी? अल्लाह का शुक्र है। हाँ जी, आप बता दीजिए इधर कितना साल है और कैसा ये काम मिला था, किस में जाके अप्लाई करने का, कैसा कैसा करने का यहाँ उसको? पे मुझे कतर में तकरीबन 7-8 साल हो गए हैं। 7-8 साल हो गए। इस मस्जिद में 5 साल हो गए एग्जैक्ट। हमने जो इंटरव्यू दिया था वो दिल्ली में दिया था। हाँ हाँ ओके जी, दिल्ली में। दिल्ली अभी में। वो हाँ जी अब वो तरतीब ख़त्म हो गई है। पहले मुल्क में जाते थे अपने अपने, तो वहाँ से ख़त्म कर दिल्ली दिया। से मतलब एजेंसी इधर? ना ना ना, उधर ही यहाँ के जो ग्रुप होता है वो जाता था, हाँ ओके ओके जी, हुकूमत का ओके। ग्रुप। अभी वो नहीं जाता है। हम्म, अभी यहाँ आने के लिए क्या करना पड़ेगा, यहाँ का जो हुकूमत का मिनिस्ट्री इस्लामिक अफेयर हाँ हाँ एक ओके। वेबसाइट है, वहाँ पर जाइए, वहाँ पर अप्लाई करना पड़ता है। उसके कुछ रूल्स है वो पहले आपको याद करने होंगे। और अप्लाई करने से पहले आपको जो यहाँ की किताबें हैं, 2 किताबें हैं जो यहाँ की मसले की और अक़ीदे की किताब है, उन दोनों का इम्तिहान होगा और कुरान का इम्तिहान होता है। पहले वो आपको अच्छी तरह याद हो जाए, याद होने के बाद आप अप्लाई करें। क्योंकि कभी ऐसा होता है अप्लाई कर दिया और डेट आपको 15 दिन 1 महीने के अंदर दे देते, उसके बाद डेट मिलने के बाद आप याद नहीं कर सकते। हाँ सही सही। तो ध्यान रखना चाहिए। ஓகே, இவர் வந்து சொல்கிறாரு இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணி ஏஜென்சிலேருந்து இப்போ இங்கே வந்து இந்த வேலைக்கு வரணும்னு சொன்னால் அவங்களோட हुकूमत வெப்சைட் இருக்கு, அதில் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி போட்டு कौन सा वेबसाइट था जो? औकाफ। मिनिस्ट्री ऑफ மினிஸ்ட்ரி ஆஃப் औकाफ அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு நீங்கள் தகுதியான ஆளாக இருக்கணும். அந்த குர்ஆன் இதெல்லாம் வந்து முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சு வச்சு பாடமாக்கியிருக்கணும். அதெல்லாம் சரியாக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டா எல்லாம் கரெக்டாக இருந்தால் இங்கே அந்த வேலைக்கு இமாமுக்கு மொசமுக்கு எடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஜி. அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் பாருங்கள், எல்லா இடத்தையும் முன்னுக்கு இவடத்திருந்து அங்கால எல்லாமே வந்து குர்ஆன்ட ஆயத்தில் வச்சிருக்காங்க. எழுதி அல்லாஹு முஹம்மத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இங்கே அப்படியே இருக்கு ஃபுல்லாக எல்லா இடத்தையும். இந்த பள்ளிக்குள்ளே பாருங்கள் சக்காத் ஃபண்டு பாக்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் விரும்பினா டொனேட் பண்ணிலும் அதுக்குரிய பாக்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பள்ளியை ஃபுல்லாக வீடியோ எடுத்தாச்சு. இப்போ காப்பட்டில் வந்து மக்கினா பிடிச்சிட்டு இருக்காங்க, தூசெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி ஃபுல்லாக வீடியோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெளியில் போயிட்டு இதில் மினார் எப்படி இருக்கிற டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க வெளியில் போயிட்டு பார்ப்போம். இதில் டிசைன் எப்படின்ட்டு. இப்போ டைம் வந்து 10:30 ஆகிட்டு. அப்படி எடுத்துகிட்டு முடிச்சுட்டு வெளியாகும். ஓகே, பள்ளிக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். வெளியில் பாருங்கள் கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ இவிடத்தை வந்து சின்ன பள்ளி தானே இது, அவ்வளோ பெருசு இல்லை, ஒரு கணக்கான பள்ளி. இதில் மினார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன மினார் வித்தியாசமான டிசைனில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவிடத்தை வந்து பாருங்கள், தண்ணி எடுக்கிறதுக்கு வித்தியாசமான டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. கூலர் ஃபில்டர் தண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், ஒரு கப்புற டிசைன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த பள்ளியில் டிசைன் வந்து வெளியில் எப்படின்னு பாருங்கள். மினார் அந்த சைட்டுக்கு இருக்கு, முன்னுக்கு மெஹராபுர டிசைன் வந்து இவிடத்து இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைட்டுக்கு பாருங்கள், வெளியில் வந்து அவ்வளோ டிசைன் இல்லை, சும்மா நார்மல் டிசைன் தான், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளுக்கு மாஷால்லாண்டு அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பள்ளிக்கு முன்பக்கம் வந்தீங்க பாருங்கள். இந்த சைட் வந்து இமாம் என்ட்ரன்ஸ், இது மெஹராப். மினார் வந்து அந்த பக்கம் இருக்குது. வெளியில் வந்து நார்மலாக இருக்குது பள்ளி வாசல் வந்து. ஆனால் உள்ளுக்கு வந்து மாஷா அல்லாஹ் அவ்வளோ அழகான டிசைன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பள்ளியில் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த மாதிரி டிசைன் வந்து குறையத்தான். இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பெர்ஷியன் ஸ்டைலில் டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த பள்ளியை பார்த்து முடிச்சாச்சு. உள்ளுக்கு வெளியெல்லாம் உள்ளுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த பள்ளிவாசல் வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கர்ராஃபோவில் இருக்கு. ஷேக் ஃபைசல் பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. இது வந்து 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பப்ளிக்காக வேண்டி. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கர்ராஃபா ஏரியாவில் நீங்கள் டோஹாவில் இருக்கீங்கன்னா ஒரு வாட்டி கட்டாயம் இந்த பள்ளிவாசலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட பர்சனல் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணுமெண்டா இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி அதில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.